இந்த படத்தோட கதையை பத்தி பாக்கணும்னா, படத்தின் நாயகி கீர்த்தி பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் டாக்ஸி டிரைவர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ஒரு குழந்தையோட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கால் டாக்ஸி ஓட்டி குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு தைரியமான பொண்ணு. இடையில ரோட்ல நடக்கிற ஒரு பிரச்சனை என்ன செய்யறாங்க, நேரம் கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இழுத்து விட்டுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா இவங்க மேல ஒரு காண்டு வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இவங்க ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இவன் வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியால் வந்து அடிக்கடி போகிறதுல இருக்கப்பல அவர் மேல கொஞ்சம் காதல் கொள்றாங்க. இரண்டாவது அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு ஆசையும் அவங்களுக்கு வருது. இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா காரை வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு தண்ணி பாட்டிலுக்கான திரும்பி பாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு கிடக்குது. கண்ணு கிடக்குதுன்னா பதறிடுறாங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அவமானப்படுத்தப்படுறாங்க. அந்த 2 பேரை வந்து புடிச்சு கொடுத்ததுல. ஏன்னா அவங்க வந்து ஒரு மாதிரியான ஒரு கிரிமினல்ஸ் அவங்களை புடிச்சு கொடுக்கும்போது கொஞ்சம் தகராறு வந்தது போலீஸ் ஸ்டேஷன்ல. சோ திருப்பி போய் கொடுத்தா நம்மள வந்து ஏதாவது ஃப்ரேம் பண்ணி மாட்டி விடாது பதறம் பதிச்சாங்க. அந்த கண்ணை எடுத்து வந்துடுறாங்க. இந்த கண்ணை வந்து இப்ப வந்து ஒப்படைக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கால் டாக்ஸில வந்து யார் வந்தாங்க கண்ணை விட்டுப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கால் பண்றாங்க. அங்க போனேன்னா அந்த அவன் சொல்றான், இது என் கண்ணு இல்ல, இந்த கண்ணை நீ என்னைக்கு எடுத்தியோ ஒண்ணு கண்ணு வந்து உன்னைய போட்டுரும், இல்லைன்னா நீ வந்து கண்ணில் போட்டுருவ. இந்த வெப்பனை தொட்டவங்க யாருமே வந்து நிம்மதியா வாழ்ந்தது இல்ல, மரியாதையா கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சிட்டு ஓடி போயிரு. அப்படி போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைக்கணும்னா கடல்ல தூக்கி போட்டுட்டு எங்காவது அதாவது கண்காணாத இடத்துல தூக்கி போட்டுட்டு ஓடிடு அப்படின்னு சொல்றாப்புல. இதுக்கு அப்புறம் வந்து இந்த கண்ணு வந்து என்னாச்சு, ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி தூக்கி போட்டுட்டாங்களா, இல்ல கண்ணை வச்சுட்டு என்ன பண்ணாங்க, இந்த கண்ணை வந்து இவங்களை என்ன பண்ணுச்சு, இவங்க கண்ணை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்துடைய கதை.